தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக தனியார் ஹோட்டலில் காங்கிரஸ் காத்திருக்கிறது. புதுச்சேரி தொகுதி பங்கீட்டில் இழுபறி ஏற்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு திமுக சார்பில் இதுவரை யாரும் வராததால் காங்கிரஸ் நிர்வாகிகள் அங்கு காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் பாலவெற்றிவேல்? ஆனந்தி, புதுச்சேரியில் திமுக பேச்சுவார்த்தை குழுவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தும் இன்னமும் வராத காரணத்தினால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக தனியார் ஹோட்டலில் காங்கிரஸ் நிர்வாகிகள் காத்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். திமுக காங்கிரஸ் இடையே புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை கூட்டணி, தொகுதி பங்கீடு போன்றவை உடன்படாமல் இருக்கின்ற நிலையில யார் இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவது, திமுக தலைமை அலுவலகத்திலா அல்லது காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலா என்கிற ஒரு ஈகோ போட்டி நிலவுகின்ற நிலையில தற்போது தனியார் ஹோட்டல்ல, அதாவது இரண்டு கட்சிகளுக்கும் பொதுவாக ஒரு தனியார் ஹோட்டல்ல நடத்தலாம் என முடிவெடுக்கப்பட்டு 7 மணிக்கு பேச்சுவார்த்தைக்காக பேச்சுவார்த்தை குழு அழைக்கப்பட்டது. திமுக சார்பில் சிவா மற்றும் ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோர் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, அனந்தராமன், வைத்தியநாதன், ஷாஜகான், தேவதாஸ் உள்ளிட்ட 7 பேர் இடம்பெற்றிருக்கின்றனர். திமுகவின் பேச்சுவார்த்தை குழு வராத காரணத்தினால் அரை மணி நேரமாக காங்கிரஸ் நிர்வாகிகள் காத்திருக்கிறார்கள். யார் அலுவலகத்தில் என்கின்ற ஒரு பிரச்சனை நிலவிய நிலையில தற்போது காங்கிரஸ் நிர்வாகிகள் நீண்ட நேரமாக காத்திருப்பதால் புதுச்சேரி அரசியலில் தற்போது குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த முறை கூட்டணிக்கு தலைமை யார், ஆட்சியில் பங்கு, அதிக தொகுதிகள் உள்ளிட்டவை திமுக கேட்பதால் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு மேலும் தாமதமாகலாம் என தெரிவிக்கப்படுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.